ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரகரிசி சாப்பாடு, பீன்ஸ் சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 5-6 பேர் சிஸ்டர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாருன்னா மகாலட்சுமி, ஐசுமா, ஸ்ரீலதா, தேவிகா விஜய், சங்கீதா, கவிதா, கௌசி, இன்னும் நிறையா பேர் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். எனக்கு ரிப்ளை பண்ணுற கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வியூவர்ஸ்க்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னை மதித்து லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னுமே நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனர்ஜி கொடுங்க. பை பாய். ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் தான். சண்டே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 8 மணி போல் பழைய எறும்புக்காரவங்க வந்திருந்தாங்க. சரின்ட்டு அந்த பழைய எறும்பு, அந்த பழைய பாத்திரம், அந்த குடம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு புது குக்கர் தான் வாங்கியிருந்தேன். அதோட விலை வந்து 700 வந்துச்சு. அந்த பழசெல்லாம் போட்டதில் ஒரு 400 வந்துச்சு. மீதி மேற்கொண்டு காசு வந்து 300 நான் தர மாதிரி வந்துச்சு. புது குக்கரை வாங்கி சரி அதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, வரகரிசி சாப்பாடு தான். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாக நான் வந்து கருப்பு கவுனி, மூங்கில் அரிசி, வரகு அரிசி, திணை அரிசி அதில் தான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நார்மலாக அரிசி சாப்பாடு வந்து நான் எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா வந்து செஸ்ட் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அரிசி சாப்பாடு நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி வந்து நான் அரிசியை ஃபஸ்ட்டு தீந்துருச்சு. அரிசி அதனாலே வாங்கவே இல்லை. அந்த அரிசி, திணை அரிசி, சாம அரிசி அது மட்டும் நான் ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். டெய்லியுமே அதை கொண்டு தான் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன். வரகரிசி சாப்பாடு தான் இன்றைக்கி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். வரகரிசி சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக வந்து 3/4 அளவு தான் நான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு வேக வச்சிட்டா ஒரு விசில் தான் உடனே, அதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா வந்து குழஞ்சிரும் சாப்பாடு. சூப்பராக இருக்கும். வரகரிசி நம்ம நார்மலாக நீங்கள் வந்து சாப்பாடு அரிசி, பொன்னி அரிசி யூஸ் பண்ணிங்க இல்லையா, அதை விடவே வரகரிசி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு சாம்பாருக்கெலாம். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசியில் சுகர் லெவலை குறைக்கிறது, கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கவங்க வரகரிசி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செரிமானம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கண் நரம்பு நோய்களை பாதிக்கிற நோய்களை தடுத்து சரி பண்ணுது. நிணநீர் சுரப்பிகளை சீராக்குது. லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் நார்மலாக வருது இல்லையா, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக வரகரிசி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வரகரிசியை கபிலர் தன்னோட பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ஈண்டனிய மயிர்பேடை ஒத்து வரகு கதிர் விளைந்திருந்தது அப்படின்னு. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, 2-3 மணிகளை கொண்டு ஒத்து கதிர் விளைந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு இல்லையா தமிழில். சரின்ட்டு அதெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு இதில் படித்தேன், அதனால் உங்களுக்கு சொன்னேன். சரின்ட்டு நான் பருப்பு வேக வைக்க நான் வந்து தக்காளி பூண்டு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு, புது குக்கர் தான் நல்லா கழுவிட்டு விம்ஜல் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு பருப்பு கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே வேக வச்சுட்டேன். பீன்ஸுக்கு கொஞ்சமாக பீன்ஸ் சாம்பாரம், பீன்ஸ் சாம்பார், பீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு காய் எதுவும் இல்லை அப்படின்றதுனால பீட்ரூட் பொரியலும் பீன்ஸ் சாம்பாரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பீன்ஸுக்கு கொஞ்சமாக பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தோலெலாம் எடுத்து வச்சுட்டு, பீட்ரூட்டுக்கும் கொஞ்சமாக தோலெல்லாம் சீவி வச்சுட்டு வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக பாத்திரம்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி சீவி எடுத்து வச்சுட்டு பாத்திரம் விளக்கி வச்சுட்டு, அதுக்குள்ளே பருப்பு வேறு விசில் கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் வெந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சரி நான் வேக இன்னொரு விசில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விசில் பருப்பை விட்டு வேக வச்சுட்டேன். அந்த பருப்பு இருக்கான இந்த குக்கர் விசில் சவுண்டு கேட்டோன்னே என் பிள்ளை எழுந்திரிச்சுக்கிட்டான். சரின்ட்டு நானும் ஆஃப் பண்ணி வச்சு வரகரிசி சாப்பாடு விசில் வந்துடுச்சு, பருப்பு சாப்பாடு இது வந்துடுச்சு. அப்போ 2 அடுப்பு ஃப்ரீ ஆகிடுச்சா. சரின்ட்டு நானும் 2 அடுப்புலையுமே பற்ற வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு 2க்குமே போட்டுட்டு, ஒன்றில் சாம்பார், இன்னொன்றில் பீட்ரூட் பொரியல்லாம் வைக்க போகிறேன். வரமிளகா இருந்தது, வரமிளகா கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா
பீட்ரூட் பொரியலுக்கு வரமிளகா போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் பீட்ரூட் பொரியலுக்கு கொஞ்சமாக வரமிளகா தான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் வதக்குனிங்கன்னா பீட்ரூட் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன டேஸ்ட்னால் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து எப்போதுமே ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன். அன்னையிலேருந்து நான் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணால் தண்ணி ஊற்றாமல் தான் வணக்குவேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் பீன்ஸு சாம்பாருக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், கொஞ்சமாக 2 வரமிளகாய், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் வந்து எண்ணெயில் தான் போட்டு வணக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். சாம்பார் தூள்னு வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். அந்த சக்தி சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் தான் பீன்ஸ் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக விட்டு வதக்கிட்டு, அதாவது எந்த ஒரு காயுமே நல்லா வந்து வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் மிளகாப்பொடி சேர்க்கணும். அப்போ தான் வந்து சரி அந்த வேக வச்ச பருப்பெல்லாம் எடுத்து ஊற்றணும். அப்போ தான் வந்து காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து 2 கையிலையுமே 2 கரண்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே இப்படி தான். ஒரு சில டைம் நான் ஏதாவது என்றைக்காவது ஒரு நாளில் 2 டிஷ்ஷை நான் பண்ணுவேன். இல்லைன்னா காலையில் சாம்பார், அது இல்லைன்னா பொரியல், அந்த மாதிரி ஏதாவது என்றைக்காவது ஒரு நாளில் 2 டிஷ் பண்ணுவேன். என்றைக்காவது அதனால் வந்து 2 பேர், நான், ஹஸ்பண்டு, பாப்பா, அந்த 3 பேர் தான் இருக்கோமா. அதனால் ஒரு மேக்ஸிமம் 1 டிஷ் மட்டும் தான் பண்ணுவேன். என்றைக்காவது ஒரு நாள் பொரியல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். அது அளவு நிறையா செஞ்சுட்டா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அவங்களும் காலையில் கிளம்பினாங்கன்னா மதியமும் அவங்க வெளியே சாப்பிட்டுக்குவாங்களா. அதனால் வந்து எப்போதுமே கம்மியாக தான் பண்ணுவேன். நல்லா வந்து வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு பருப்பு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு நல்லா விசில் வந்து நல்லா கொலன்னு வெந்துட்டு பீன்ஸ் சாம்பார் ஹஸ்பண்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது மாதிரி டெய்லிக்கு சாம்பார் ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் டெய்லி இதே மாதிரி தாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில டைம் டேஸ்ட்டு தான் மாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வேக வச்ச சாம்பார்லாம் வந்து எடுத்து உளறேன்னா சாம்பார் வேக வச்ச பருப்பு எடுத்து அந்த காய் வதங்கினது இல்லையா, அந்த பீன்ஸில் கொட்டிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் காய் வந்து நான் வந்து அந்த சில்வர் பேன் யூஸ் பண்ணனால வந்து ஸ்பீடில் வச்சு அடி பிடிச்சிடும் அப்படிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, வரகரிசி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, பீன்ஸ் சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. காலையில் சாப்பாடு டின்னர் இதுதான் எங்கள் வீட்டில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அதை வந்து குறைச்சிக்கோங்க.